வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், சூப்பரான ஒரு குஸ்கா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ பிரியாணி அரிசி ஒரு பவுல் நிறையா எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இதை அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நமக்கு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் நல்லா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் சோம்பு, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 6-7 முந்திரி சேர்த்துருங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ இது பண்ணதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நல்லா பச்சை வாடை போனதும் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதக்கிடுங்க. இது கூட நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம அந்த அரிசி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரிசி இதில் சேர்த்துடுங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. அப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பாதி லெமன் விடலாம். இப்போ நம்ம உப்பு போதுமானு பார்த்துட்டு மூடிடலாம் குக்கரை. இப்போ நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதை இப்போ 2 விசில் வச்சாச்சு. நல்லா ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பிரியாணி உதிரியாக நமக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி ரெடி ஆச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.